ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். இன்றைக்கி நம்ம எந்த அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பை மோட் ஸ்மார்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கலாம். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. பை மோட் ஸ்மார்ட் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட் இருக்கா அதை டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. பை மோட் ஸ்மார்ட் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து லாகின் எரர், பேமெண்ட் இஷ்யூ, அப்கிரேட் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படின்னா மேலே பாருங்கள் 3 டாட் இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் காண்டாக்ட் அஸ் அப்படிங்கிறது இருக்கா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். பேமெண்ட் அண்ட் கூப்பன் ரிலேட்டட் எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே அதுதான் மெயின் சப்போர்ட் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி கூப்பன் கோட் ஆட் ஆகலை, ப்ரூஃப் சப்மிட் ஆகலை, இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து லைவ் சாட் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். நம்ம எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டு இருக்கு இல்லையா, அது உள்ளே நீங்கள் போய்க்கோங்க. மேலே பாருங்கள் ஒரு பின்னடு மெசேஜ்னு இருக்குது, அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, இதில் இது இருக்குது பாருங்கள், எஸ்பிஓ அஃபிஷியல் வெப்சைட் இந்த உள்ள இருக்கா, sbo.digimart.org.in, இதை டச் பண்ணிக்கோங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா, மெசேஜ் பாக்ஸ் மாதிரி, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய கூப்பன் கோட் ஆட் ஆகலை, ப்ரூஃப் சப்மிட் ஆகலை அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து நீங்கள் அந்த இடத்துல அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை தருவாங்க. உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒண்ணும் குறைச்சலடா, இதுல ஒண்ணும் குறைச்சல. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.